Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கனிடாக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 9/11 ஸ்குவாட் மாஸ்டரில் 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போய் நம்ம பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கோம்மா அவன் உண்மையான ஓடிட்டானாமா. அதை கேட்ட மீஜுவும் அவன் வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆச்சு. நான் அவனை கண்டுபிடிக்க ஆட்கள் அனுப்பியிருக்கேன். ஆனா 2 நாள் ஆச்சு, எந்த நியூஸும் இன்னும் வரல. அதை கேட்ட நம்ம மூப்பாக்கும் அவன் வெளியே போறதுக்கு எந்த காரணமும் இல்லையே. அதுக்கு நம்ம மீச்சும் ஏன் உன்னை பார்த்து கூட அவன் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். நீ வெளியே போயிட்டு ஒரு மாவீரன் வந்தில, ஏன் அதை கேட்டு கூட அவன் முடிவு எடுத்துப்பான். யார் என்ன நினைப்பானே நம்மளால சொல்ல முடியாது. இங்க பேசிட்டு இருக்க அங்க ஒருத்தவங்க வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவிதான். அதை பார்த்து நம்ம பார்க்கோம். வணக்கம் சிஸ்டர், நீங்க ஏன் இன்னல இல்லாம இங்க வந்திருக்கீங்க? நம்ம தலைவியும் மீஜு பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த மீஜுவும் ஓ மை டியர், நீ ஹீரோவை பத்தி கவலைப்படுறியா? கவலைப்பட வேண்டாம், நான் ஆட்கள் அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் 2 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம தலைவி அந்த வீட்டை பார்த்து அவன் போய் 3 நாள் ஆச்சுங்கிறாங்க. ஆனா இந்த வீடை பார்த்தா பழைய குடோன் மாதிரி இருக்கு. ஆனா இங்க வேற என்னமோ நடந்திருக்கு, அதை போய் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி யோசிச்சுட்டு நம்ம தலைவியும் கிளம்புறாங்க. நம்ம மீச்சு பேசிட்டு நம்ம தலைவியும் போனால டென்ஷன் ஆகுற நம்ம மீச்சு நம்ம மூப்பாக்கம் அவன் உண்மையாலே ஓடிட்டானா இல்ல நீங்க ஏதாச்சும் செஞ்சிட்டீங்களா? நான் ஏன் கேக்குறேன்னா, சிஸ்டர் எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, அதனாலதான் கேட்டேன். அவங்களோட நிக் நேமே லவ்லி மைண்ட் ரீடர். அவங்க ஒருத்தரோட ஃபேஸ பார்த்து அது என்ன நடந்திருக்கும் ஈஸியா மைண்ட் ரீட் பண்ணிருவாங்க. அதனாலதான் நான் கேட்டேன், நீங்க ஏதாச்சும் பண்ணீங்களா? அதை கேட்ட மீஜோ, ஏன் உங்க அம்மா அந்த சின்ன பொடியனை கொண்டிருப்பான்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்ல வரலம்மா, சிஸ்டர் சம்பந்தம் இல்லாம கோவப்பட மாட்டாங்க, அதான்மா கேட்டேன். அதை கேட்ட மீஜோ, அவ இங்க தங்கலதான், ஆனா அவ ஓடினது உண்மைதான். அதை கேட்ட மூப்பாக்கும் ஹீரோ இங்க தங்கலைனா அவ வேற எங்க தங்கினா? அதுக்கு மீஜுவா அவன் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாவை பார்த்ததுல, அதனால அவங்க அப்பாவுக்கு சொந்தமான பொருளுங்க கூட அவனை தங்க வச்சிருக்கேன். அதை கேட்ட மூப்பாக்கு சாக்காய் வேகமா ஸ்டோரேஜ் ஹவுஸ் நோக்கி போனான். அங்க போய் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம தலைவி நின்று இருந்தாங்க. அதை பார்த்த மூப்பாக்கும் எப்படி இந்த பிளேஸ கண்டுபிடிச்சாங்க? நம்ம மூப்பாக்கும் சிஸ்டர் நீங்க எப்படி வந்தீங்க? அதை கேட்ட யானும் ஸ்கிராச்சிங் டிராகன் எஸ்டேட்ல இருந்து இந்த இடம் தூரமா இருந்துச்சு, ஆனாலும் இந்த இடத்துக்கு நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அதை டவுட் பட்டுதான் நானும் வந்தேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, இங்க ஒரு சின்ன பையன் தரையில தங்கியிருக்க, அச்சும் வருது, அது எல்லாம் வேற ஸ்மெல்லு வருது. அப்ப இங்கதான் நம்ம ஹீரோ தங்கியிருக்கா. அப்படி சொல்லிட்டு நான் இதை எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன். நீங்க என் அப்பாவோட டிஸ்பிளினால ரூமர்ஸை தவிர்க்க என்னால முடியும், ஆனா ஃபியூச்சர்ல கிராச்சிங் டிராகன் கிளானுக்கும் நங்கும் கிளானுக்கும் இடையே உறவு இப்படியே தொடருமான்னு தெரியல. அப்படி சொல்லிட்டு யானும் கிளம்புறாங்க. அதை பார்த்து மூப்பாக்கும் கையை இறுக்கி பிடிச்சி ஒரு குழப்பத்துல ஃபியூச்சர்ல நாங்கு கிளான் செய்யற ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து பயந்து வாழணும் போல. என் மதிப்புக்குரிய டீச்சரும் என்னோட டிசபிள் சிஸ்டரும் இருக்க இடையான உறவும் பாழாகி போற நிலைமையில நான் என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இருக்கிறதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்த பார்த்து நான் முதல்ல பார்த்ததுக்கும் இப்பயும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்பனா நான் எத்தனை வருஷமா ஸ்டோரேஜ் ஹவுஸ்ல இருந்திருக்கேன் அப்படி நினைச்சிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் போது தெரியாம நம்ம ஹீரோ ஒருத்தர் இடிச்சிட்டாரு. அவரை பார்த்து நம்ம ஹீரோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ அவரை பார்த்து ஷாக் ஆகுறான். அவன் வேற யாரும் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஸ்டோரேஜ் ஹவுஸ்ல அடைச்ச அந்த சோல்ஜர் தான். நம்ம ஹீரோ மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி வேகமா ஓடுறான். அந்த சோல்ஜரும் நில்றா, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், அதனால நான் உன்னை இப்ப செக் பண்ண போறேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னை கண்டுபிடிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்றான். அதுக்கு அந்த சோல்ஜரும் நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நான் திரும்பி ஸ்டோரேஜ் ஹவுஸ்குள்ள போக விரும்பல அப்படி சொல்லிட்டு அவன் வேகமா ஓடுறான். நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போது இங்க ஒரு வெளியே போற கேட் இருக்கணுமே அப்படின்னு நினைச்சு ஓட்டு இருக்கும்போது அதை பார்த்த நம்ம ஹீரோவா அது அங்கதான் இருக்கு, இன்னைக்கு என்னை யாருனாலும் பிடிக்க முடியாது அதை சொல்லிட்டு அவன் வேகமா ஓடுறான். அதை பார்த்த நம்ம சோல்ஜரும் நான் பேசிட்டு இருக்கு அவன் பாதியிலேயே ஓடுறான், என்ன தைரியம் இருக்குன்னு அவனுக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து நீ மட்டும் என் கையில மாட்டேன்னா நீ மருகைய சாலாதான்டா. அதை கேட்ட ஹீரோவும் வேகமா ஓடணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது அந்த கேட்டு மூடுற நிலைமையில வந்துருச்சு. அதை பார்த்து வேகமா ஓடணும்னு ஓடிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர் பக்கத்துல வந்துட்டான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் மாட்டிட்டோமா. அதுக்கு அவனு என்னடா அப்படியா வேகமா ஓடிடலாம் நினைச்சியா, நான் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் என்கிட்டயே ஓடலாம் நினைச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிட்டு வேகமா போயானா அப்படியே வேகமா ஓடிட்டான். அதை பார்த்த சோல்ஜர் என்ன என்கிட்ட தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டு போறான். அப்ப அந்த கேட் அவனை முட்டுற மாதிரி வந்துருச்சு. அதை பார்த்து அவனு இன்னைக்கு என் கதை அவ்வளவுதானா. அந்த கேட் வரும்போது நம்ம ஹீரோ ஒத்த கையில அந்த கேட்டை பிடிக்கிறான். அதை பார்த்த சோல்ஜரும் ஷாக் ஆகுறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் நீ துரத்திக்கிட்டே வந்தீங்க, நான் என்ன பண்ண அப்படி சொல்லும் போது அதுக்கு அவனு நான் சும்மா தான் எங்கேயோ பார்த்த மாதிரி அதான் பின்னாடி வந்த வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். அதை கேட்ட ஹீரோவும் ஓ அப்படியா, சரி நான் இப்ப போலாமா, சரி நான் போயிட்டு வரேன் வரட்டா
அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போறான். காய்ஸ், நம்ம ஹீரோ இவ்வளவு கைண்டா இருக்கான். எப்படி இந்த உலகத்துல அவன் சர்வே ஆக போறானோ அதை பார்க்கணும்னா நீங்க நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணும். அதனால இந்த வீடியோல நான் அந்த நெக்ஸ்ட் சாப்டர் போறேன். நமக்கு இப்ப மவுண்டன் காட்டுறாங்க. அந்த மவுண்டன்ல ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவா, ஐயோ எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே சொல்லிக்கிட்டே போகும்போது ஒரு காளான பாக்குறான். அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் அது கிட்ட போய், இது நல்லா இருக்கும் போல, இது என்னவான்னு தான் எனக்கு என்ன, இப்ப எனக்கு பசிக்குது, நான் அதை சாப்பிட்டுதானு அந்த காளான பார்த்து வாசம் ஆள தூக்குது, நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிடறான். சாப்பிட்ட பிறகு நைட்டு தான் காட்டுறாங்க. அந்த நைட்ல நம்ம ஹீரோ தள்ளாடிட்டே போயிட்டு இருக்கான். அவளுக்கு வாமிட் எல்லாம் வருது. அதை தொடச்சிட்டு, ஐயோ எனக்கு என்னமோ பண்ணுது, அப்படி எனக்கு கண்ணெல்லாம் மங்களா தெரியுது, இந்த மலையே ஒரு லப்பர் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகுது அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுறான். நம்ம ஹீரோ இப்படி கிடக்குற பார்த்த ஒருத்தனும், ஐயோ இவன் செத்து போயிட்டானா என்ன, அதுக்கு இன்னொருத்தனும், இவன் சாவலாம் இல்ல, இன்னும் பிரீத் பண்ணிட்டு தான் இருக்கான், இவன் சின்ன பொடிய மாதிரி இருக்கான், அதனால வீட்டு வேலைக்காரனை யூஸ் பண்ணிக்கலாமா, அதுக்கு இன்னொருத்தனும், இவனை பார்த்த பாதி செத்த மாதிரிதான் இருக்கு, நம்ம தான் இவனுக்கு சோறே போடணும் போலயே, அதுக்கு டீம் லீடர் மாதிரி இருக்கான் ஒருத்தனும், என்னவா இருந்தா எனக்கு எப்படியோ ஆள் கூட தானே போகுது, அது நமக்கு நல்லதானே நடக்க போகுது. இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு போறத லைட்டா அவன் முடிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோக்கு தேவதையெல்லாம் கனவுல வரா. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து, எந்தடா முட்டா பையலு, அதை பார்த்து ஹீரோவும் கெட்ட கனவு அப்படின்னு சொல்லி வேக வேகமா இருந்திருக்கான். அவன் எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு கும்பலே இருக்கு. அதுல உள்ள லீடர் ஹீரோ பார்த்து, நீ நேத்து எங்கெல்லாம் சுத்தனே தெரியல, நீ எங்க மலையில கிடந்தனால நான் உன்னை கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வந்தேன், அப்படி இல்லைன்னா நீ ஏதோ ஒரு பீஸ்ட் வயிற்றுக்குள்ள நாத்துக்கு இருந்திருப்ப. அதுக்கு நம்ம ஹீரோவும் தேங்க்யூ, ஆனா நான் இப்ப எங்க இருக்கேன், இது மிட்ஃபூஃபேங் ஹைட் அவுட், அது இல்லாம நாங்க கொள்ளக்காரங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சம்தன்லாம் சாரி கேட்கிறான். அதுல மார்க் மாதிரி இருக்கிற ஒருத்தனும், நாங்க மொத்தம் 6 பேரு, அல்ல நான் 2வது, நான் தான் டாக்கோ மியாங், அதுக்கு பக்கத்துல இருக்கணும் நான் தான் 3rd பிரதரான மாயுங்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கணும் நான் தான் 4th பிரதரான ஐம்டால், நம்ம தலைவனை வாயில என்னத்தையும் அமுக்கிக்கிட்டு நான் தான் பேட்ரியாக் யான்ஜோ. நம்ம ஹீரோ பார்த்து, நாங்க தான் உன் உயிரை காப்பாத்திருக்கோம், அதனால நீ ரீபே பண்ணணும், உன்னை பார்த்தா நீ ஊர்ல பிச்சை எடுத்த மாதிரி தெரியுது, அதனால நீ ரீபே பண்ணும் விதமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சொல்றதை மட்டும் கேட்டா போதும், என்ன புரியுதாடா. நம்ம ஏன்டாலும் பிரதர் ஏன் அவனை ரொம்ப வற்புறுத்துறீங்க, அவன் சின்ன பையன்தான். நம்ம ஏன்டாலும் ஹீரோ பார்த்து, நீ பசியோட இருப்பேன்னு நினைக்கிற, அதனால நீ இதை சாப்பிடு. நம்ம ஹீரோவும் இதை நான் சாப்பிடலாமா அப்படி கேட்ட பிறகு நமக்கு இப்ப ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பாசம் ஊட்டுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல, அதுக்கு நம்ம ஏன்டால நீ போய் சொல்லலாம், ஆனா உன் வயிறு போய் சொல்லாதே. நம்ம லீடர், நான் இதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன், நீ சாப்பிடு. ஹீரோவை பத்தி வேணா முட்டாளா இருப்பான் போல, நான் சொல்றது சரிதானே செகண்ட் பிரதர். அதை கேட்ட செகண்ட் பிரதர், இவனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது, இவன் நம்ம சொல்ற வேலையெல்லாம் கரெக்டா செய்வான் போல. அதுக்கு நம்ம யான்ஜோவும், ஆனா இவன் முட்டாளா இருக்கானே. நம்ம யான்ஜோவும் நம்ம ஹீரோவை பிடிச்ச தூக்கி, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு போறான். வெளியே எடுத்துட்டு போய் தூக்கி கீழே வீசுறான். நம்ம ஹீரோவை, என்னை விடுங்க, என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்ல. அதை பார்த்து நம்ம யான்ஜோ, இவன் என்ன முட்டாளா, இல்ல இவனை யாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல, அதனாலதான் இவன் இப்படி இருக்கான். நம்ம யான்ஜாவா, நீ என்ன எங்க கூட சேர்ந்துக்கிறியா என்ன, நீ என் கூட சேர்ந்துட்டேன்னா நாங்க உன்னை பட்னி போட மாட்டோம், என்ன சொல்ற. அதை கேட்ட ஹீரோவும், நான் கொள்ளக்காரனுக்கான தகுதியானவனா, என்னால முடியாது, என்கிட்ட சரியான ஸ்ட்ரென்த்தும் இல்ல, நான் நல்ல பையனும் கிடையாது. அதை கேட்ட யான்ஜோவும், என்ன நான்சென்ஸ் இது, ஏ பொடியா நல்லா கேட்டுக்கோ, இந்த உலகத்துல 2 விதமான பீப்புள் தான், ஒன்னு மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறவன், இன்னொன்னு இழந்துகிட்டே இருக்கிறவன், இதுல நீ எதை தேர்ந்தெடுக்க போற. அதை கேட்டு ஹீரோவோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க. அதுக்கு நம்ம சோவோ, நான் என்ன சொல்றேன்னு கேக்குறேன், நீ இப்படியே வாழணும்னு ஆசைப்படுறியா, நீ இப்படியே பட்னியில சாவணும்னு ஆசைப்படுறியா, எல்லா மக்களும் உன்னைய அப்பாவி போல பாக்கணும்னு ஆசைப்படுறியான்னு. அதை கேட்டு ஹீரோ ஒரு மாதிரி தகச்சு போய் நின்னா. அதுக்கப்புறம், எனக்கு வேணாம், தூக்குறது எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் மற்றவங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல, அதே மாதிரி நான் லாஸ் பண்ணவும் விரும்பல. அதை பார்த்து ஜோவா, இப்படிதான் இருக்கணும், வா நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொட்டி அங்க இருக்க மலையில எல்லாம் பார்த்து, இது வெஸ்ட் ஃபாரஸ்ட், நார்த் ஃபாரஸ்ட், இதுதான் மிட்ஃபூஃபேங், அதுல நீயும் வந்து சேர்ந்துக்கிறியா 7வது பிரதரா, என்ன சொல்ற, அதுவும் கூலா தானே இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். அதை கேட்டு சோவும் சிரிச்சுக்கிட்டு, நீ இன்னையில 7th பிரதர் ஆயிட்ட, அதனால உன் பேர் என்ன இப்போ. அதுக்கு நம்ம ஹீரோ, யான் ஜோக்கியா அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு சோவும், நல்ல பேர் தான், இந்த ஃபேமிலிக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன், இத நீ நல்லா நான் வச்சிருக்கணும், என்ன ஓகேவா. காட்டுத்தனமா கத்திக்கிட்டு நம்ம தான் பெஸ்ட். அதை பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ பார்த்து, நீயும் சொல்லு. அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியே, பழைய நினைவுகள் எல்லாம் வருது. அவ ஒவ்வொரு நினைவும் நினைச்சு பாக்குறான். அவ எவ்வளவு கொடுமை அனுபவிச்சது, அவ்வளவுதான், நம்ம தோத்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சிட்டு
ஒரு கத்துறான், என்னால முடியும்டா, இந்த உலகத்திலே நான் தான் நம்பர் ஒன்றா. நம்ம ஹீரோ மனசுல உள்ள எல்லா பாரத்தையும் வெளியே தூக்கி வீசி கத்துறான், என்னால முடியும் அப்படின்னு. நான் தோக்க மாட்டேன், தோக்கறதுக்கும் பிறக்கல அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதை பார்த்து ஜோவும் வெல்டன் வெல்டன் சொல்லிட்டு, இப்ப நீ எங்க ஃபேமிலியில ஒருத்தன், அதனால 6th பிரதர் கிட்ட போய் நீ வேலையெல்லாம் கத்துக்கோ, நல்ல நான் வச்சுக்கோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வேலையெல்லாம் தப்பா செய்யக்கூடாது. இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீனை தான் காட்டுறாங்க. இந்த சீன்ல ஹீரோ சாப்பிட்ட மஷ்ரூம் பார்த்து இது பாய்சன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போறான். அப்படி நம்ம ஹீரோக்கு ஒவ்வொன்றையும் காட்டுறாங்க, எப்படி ஏற பிடிக்கிறது, அதை பிடிச்சி எப்படி சமைக்கிறது, எல்லாத்தையும் ஹீரோ கத்து கொடுக்குறாங்க. வாழ்க்கை எப்படியே நிம்மதியா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சமைக்கிறான், அவங்கள வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த 3 பேரும் வராங்க. அந்த 3 பேருக்குமே ரத்த கையெல்லாம் இருக்கு. எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அவங்க சிரிச்சுக்கிட்டு தங்க காசை காட்டினாங்க. அந்த கோல்டு காயினை பத்தனே எல்லாரும் சந்தோஷத்துல குத்தாட்டம் போட்டாங்க. நம்ம ஹீரோவும் இவங்கள சந்தோஷப்படுறத பார்த்தனே அவனும் சந்தோஷப்படுறான். நம்ம சோவு எப்பயும் போல ஹீரோட தலையை ராவி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்படுறான். அப்படி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு 2 பேத்துக்கு முன்னாடி நம்ம பிரதர்ஸ் எல்லாம் மண்டி போட்டிருக்காங்க. மண்டி போட்டு எங்களையும் சேர்த்திக்கோங்க அப்படிங்கிறாங்க. காய்ஸ், இதோ சாப்டர் முடியுது. நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதுக்குள்ளே இவனுங்க 2 பேரும் யாருன்னு தெரியல. இவனுங்க நம்ம கேங்க தொந்தரவு பண்ணுவாங்களா என்னன்னே தெரியலையே. அதனால நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆபத்தாகுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் நெக்ஸ்ட் சாப்டர் தான் தெரியணும். நான் நெக்ஸ்ட் சாப்டர் சீக்கிரம் போட பாக்குறேன். சரி, வரட்டா.